ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது கோவில் வெண்ணியில் உள்ள வெண்ணி கரும்பேஸ்வரர் திருக்கோயில். அற்புதமான திருக்கோயில், நிச்சயம் குணமாயிடுங்க. மூலவர் வெண்ணி கரும்பேஸ்வரர், தாயார் சவுந்தரநாயகி, அழகிய நாயகி, பேருக்கேற்ற மாதிரியே அவ்வளோ அழகாக இருக்காங்க. இந்த கோயிலை பற்றி கோயில் அர்ச்சகரே சொல்கிறாரு, முழுமையாக கேளுங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் இருந்தாலும், வயிற்றில் எந்த உபாதைகள் இருந்தாலும் அத்தனையும் இந்த கோயில் வந்துட்டு போனால் நிச்சயம் குணமாயிடும். இந்த கோயிலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த கோயிலை பற்றி கோயிலோட அர்ச்சகர் சொல்கிறத முழுமையாக கேளுங்க. வெண்ணி கரும்பேஸ்வரர் சுவாமிக்கு மருகல் ஒலிவாய் மாகாணத்தாய் மதியம் சடையாரி அருகற்பினி மின் அடியார் மேல் அகல அருளாயே அருகற்புரளாய் வெண்ணி கரும்பேஸ்வரர் சுவாமிக்கு என்னென்பேர் வெண்ணி கரும்பேஸ்வரன். வெண்ணி என்றால் நந்தியாவட்டம் இருக்கும். கரும்புனா சுவாமியோட முகபாவம் எப்படி இருக்குன்னா, கரும்பு கட்டு உண்டு சேர்த்தா போன்றது. நந்திய மணிக்காத கரும்பு கட்டு உண்டு சேர்த்தா இருக்கும். அந்த மாதிரியான திருமீனி வீடாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஊர்லேயும் ரவுண்டாக இருக்கும். நம்ம ஊரில் வீடு வந்து இருக்கும், சதுரமாக இருக்கும். அதனால தான் இதெல்லாம் பரிகார ஸ்தலம்னு பேர். அதே போல் இந்த இடத்துக்கு நீ வந்தாச்சுன்னா அவரோட மணிப்பூரக ஸ்தானம் அப்படின்னு சுவாமியோட அனுகிரகத்தில் நோயற்ற வாழ்வும் நீங்கள் வாழ வேண்டும். அது ரெண்டாவது, இந்த பெரிகால சோழன் துள்ள மன்னர்கள் சேர பாண்டியர்களை விட்டு போர் செய்த இடாது வெற்றி பெற்றான். அதனால் இங்கே வந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. அம்பாள் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மணிப்பூரக ஸ்தான அதிபதி 495வது வரை லலிதா சகஸ்ரநாமத்தில் மணிப்பூராப்ஜலயாயே பேர். அதனால் இங்கே வந்தாச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட மணிப்பூரக சட்டம் ஆக்டிவேட் ஆகி உனக்கு எல்லா நல்லதும் இருக்கும். உனக்கு என்ன குழந்தை படிக்கணுமா, குழந்தை கல்யாணம் பண்ணணுமா, பேரம் போடணுமா, வேண்டிக்கும் அம்மாட்ட வேண்டிக்கும். சுவாமி எப்படி நோயை தீர்த்து அனுகிரகம் பண்ணுறாரோ அதே போல் அம்மாவாரும் என்ன பண்ணுவாங்கன்னா உன்னோட இஷ்டத்தை பூர்த்தி பண்ணுவாங்க. இந்த கூட இப்போ எம்எல்ஏ பண்ணுவார், தேர்தலில் வெற்றி பெற்றுக்கா வேண்டிட்டு ஜெயிச்சுட்டாரு, இது வந்து எம்எல்ஏ தான் வந்துருக்காரு. அது மாதிரி உனக்கு என்ன வேணும் அம்பாட்ட சொல்லிடு. சக்ஸஸ் ஆன பிறகு வளையல்ஸ் பண்ணுவான். இந்த மாமா சில்வர் நாட் கோல்டு, கோல்டு இஸ் கோயிங் ஹை ரேட், கோல்டு வேண்டாம். வெள்ளி வளையல் வந்து சாத்திரேட்டு பிரார்த்தனை பண்ணிக்க, அதை செஞ்சிடும். சரியா? நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க, எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணிக்க. சூறாவளி. இந்த கோயில் அர்ச்சகர் எனக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தினார். ஏற்கனவே இந்த கோயிலை பற்றி நம்ம பதிவுகள் சொல்லிட்டு இருந்ததுனால நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாங்கன்னு அவரே சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மள ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதுக்கான பலன் நம்ம கிடைக்கும்போது அது ரொம்ப திருப்தியாக இருந்தது. நம்ம பதிவை கேட்டு நிறைய பேர் வந்தாங்கன்னு அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கோயில் வந்து திருவாரூரில் இருக்குது, ஆனால் வந்து தஞ்சாவூர்லேருந்து போகிறது கிட்டங்க. கோயிலோட புராண பெயர் திருவெண்ணியூர் கோயில் வெண்ணி. கோயில் வெண்ணினா எல்லாருக்குமே தெரியுது. கோயில் வந்து குளத்துக்கரை இருக்குது, படித்துறை இருக்குது, அதுக்கப்புறம் கோயில் இருக்குது. கோயிலில் என்னென்ன நிறைய ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஒரு கிராமத்துக்குள்ளே, அழகான கிராமத்துக்குள்ளே இந்த கோயில் இருக்குது. கோயிலில் வந்து நம்ம போய் குளிச்சுக்கலாம், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு சின்ன டிஃபன் கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸ் அண்ட் டிஃபன் கொடுக்குறாங்க, அந்த கடையும் இருக்குது. நீங்கள் கரும்பு சாறு வாங்கிட்டு போனீங்கன்னா கோயிலில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவார் அர்ச்சகர். நீங்கள் என்ன பரிகாரம் கேட்குறீங்களோ அவர் பரிகாரம் செஞ்சு கொடுக்குறாருங்க. நம்ம வந்து சுவாமியை முழு பக்தியோடு போய் நம்ம சுவாமியை கும்பிட்டுட்டு வரணும். அந்த வெண்ணி கரும்பேஸ்வரரை பார்க்கும்போதே நமக்கு அப்படி ஒரு புல்லரிச்சு போகுது. அவ்வளோ அற்புதமாக இருக்குது கோயில். அப்போ தான் அர்ச்சகர் சொன்னார், இப்போ தான் வந்து கோயிலுக்கு எம்எல்ஏ வந்தார், எம்எல்ஏ வந்து பார்த்துட்டு போனார் அப்படின்னு சொன்னார். இங்கே வந்து பூசாரி வந்து நம்மக்கிட்ட விபூதி எடுத்து கொடுக்கும்போது இப்படின்னு கொஞ்சமாக எடுத்துடலங்க, அள்ளி தராரு, நல்லா இட்டுக்கோங்கன்னு சொல்கிறாரு. தேவாரம் பதிகம் பெற்ற காவிரி தென்கரை தலங்கள் இது 102வது தேவாரத்தலம். அப்பர் சம்பந்தரால் தேவாரம் பதிகம் பாடப்பட்ட திருத்தலம் இது. தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களில் 165வது தேவாரத்தலம். எப்படியுமே இந்த கோயில் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த கோயிலில் எப்படி நம்ம வழிபடணும், கோயிலில் எப்படி வழிபட்டால் நமக்கு பலன் கிடைக்கும், அத்தனையும் அந்த கோயில் போனீங்கன்னா அந்த அர்ச்சகரே நமக்கு சொல்கிறாருங்க. முழு பக்தியோடு இந்த கோயிலுக்கு போங்க. நாங்கள் போயிருந்தப்போ நிறைய கூட்டம் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இந்த கோயிலை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஊருக்கு வந்து சாமி கும்பிட்றாங்க. கர்நாடகாலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய கார்கள் வந்து கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வந்துருந்துச்சு, நான் பார்த்தேன்.
வெளிநாட்டிலேருந்து வராங்க, வெளியூர்லேருந்து வராங்க, எங்கெங்கேருந்தோ வந்தெல்லாம் இந்த சுவாமியை தரிசிச்சுட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நம்ம நிச்சயம் பார்க்கணுங்க. இது போல் கோயில்களுக்கு போயிட்டு வர தான் நமக்கு வந்து ஒரு தெம்பு கிடைக்கும், ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். கோயிலுக்கு போகணுன்னு தெரியும். எப்பயுமே வந்து ஒரு கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போங்க. கோயில் போயிட்டு வந்தால் தான் நமக்கு நிறைய பலன். மாலை வாங்கிட்டு வந்திருக்கோமா என்னென்னு கேட்டுக்கிறாரு. நம்மளோட ஜாதகத்தில் ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நம்மளே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட எடுத்துகிட்டு போய் நான் சொன்னேன்ல, சவுந்தர நாயகி, அழகிய நாயகி பார்க்கும்போது எவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்காங்க பாருங்களேன். சுவாமி நின்ற பொழுது எனக்கு இந்த சந்நிதியை விட்டு நகரவே முடியல. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அலங்காரமும் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். சுவாமிகிட்டேயே ரொம்ப நேரம் நான் நின்றுட்டுருந்தேன். அவங்ககிட்ட வந்து என்னால் நகரவே முடியல. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. வெந்நீர்ன்றது வந்து நந்தியாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெள்ளைப்பூ அதை தான் வந்து அவங்க வெந்நீர்னு சொல்கிறாங்க. அது இந்த கோயிலில் கிணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. சுவாமியை பாருங்கள், அப்படியே நம்மளால் இந்த இடத்த விட்டு நகர முடியாது. அவ்வளோ அற்புதமான காட்சி. கோயிலை ரொம்ப க்ளீனாக அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லா சன்னதியும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அம்மன் சன்னதியிலேருந்து எனக்கு ஒரு பூ மாலையை கொண்டு வந்து என் கழுத்தில் போட்டு எனக்கு அவர் உங்களோட யூடியூப் சேனலில் பார்த்து நிறைய பேர் எனக்கு வந்து எங்கள் கோயிலுக்கு வந்தாங்கங்க, கோயில் ரொம்ப பிரபலமாச்சுன்னு சொல்லும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய கோயில்களை பற்றி போடுறோம், நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறாங்க, இந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கும். ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த அர்ச்சகரே உங்களோட சேனலை பார்த்து நிறைய பேர் என் கோயிலுக்கு வந்தாங்கன்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நிறைய பேர் இதால் பலனடைகிறாங்கன்னா அதை விட சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. டயபெட்டிக்கு மட்டும் கிடையாது, உடம்புல உள்ள எல்லா உபாதைகளுக்கும் இந்த கோயில் போயிட்டு வந்தால் நமக்கு நிச்சயம் ஒரு நிவர்த்தி கிடைக்குங்க. இங்கே கேசரி கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க சர்க்கரையும் ரவையும் சம அளவு கலந்து கொண்டு போய் பிரகாரத்தில் வளம் வரும்போது கொட்டணுன்றாங்க. அந்த மாதிரி தவறை செய்யவே செய்யாதீங்க. அது வந்து யாரோ தப்பாக கைட் பண்ணியிருக்காங்க. கரும்பு சாறு வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. உங்களால் முடிஞ்சால் கரும்பு சாறு மட்டும் வாங்கிட்டு போங்க. யாரும் சர்க்கரையும் ரவையும்லாம் வாங்கிட்டு போகாதீங்க. கோயிலில் கொண்டு போய் கொட்டாதீங்க. அது தப்பான கருத்து. அதை நிச்சயம் செய்யவே செய்யாதீங்கன்னு அர்ச்சகர் சொல்லிட்டாருங்க. ரொம்ப ரொம்ப பழமையான திருத்தலம். இங்கே இறைவன் 4 யுகத்துலேயும் வழிபாடு செஞ்சதா தல வரலாறு இருக்குது. இறைவனோட திருமேனி கரும்பு கட்டுகளாக கட்டியிருப்பது போல் நமக்கு காட்சியளிக்குது. சங்க காலத்தில் இந்த ஊரில் வெண்ணி குயத்தியார்னு பெரும் புலவர் அவதரித்தார். கரிகால சோழன் தன்னோட 18 வயசில் இங்கே உள்ள பிடாரி அம்மனை வழிபட்டு சேர பாண்டிய குறுநில மன்னர்களை எதிர்த்து போர் செஞ்சு வெற்றி பெற்றிருக்காரு. அதனால் இந்த கோயில் வந்துட்டு நம்ம போனோம்னா ஏதாவது ஒரு காரியத்தில் வெற்றி பெறணும், நமக்கு வந்து கோர்ட்டு கேஸுன்னு வழக்குன்னு இருந்துச்சுன்னா வெற்றி பெறணும்னா இந்த கோயில் வந்துட்டு வணங்கிட்டு போங்க, நிச்சயம் வெற்றி தாங்க. இங்கே பிடாரி அம்மனை வழிபடுவர்களுக்கு எதிரி பயமே இருக்காது. தான் பெற்ற வெற்றியை கொண்டாடும் விதத்தில் கரிகால சோழனும் முசுகுந்த சக்கரவர்த்தியும் இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்தால் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடம்பு சரியாயிடும், சக்கரை வியாதி இருந்தால் சக்கரை வியாதி குணமாயிடும், நரம்பு தளர்ச்சி நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் இருந்தால் போயிடும், மனசில் கவலைகள் இருந்தால் விட்டு போகும், ஏதாவது தொழில் வியாபாரத்தில் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டிருந்தால் இங்கே வந்துட்டு போனால் அதில் நமக்கு மறுபடி திரும்ப நம்ம செல்வ செழிப்போட வாழறதுக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றத்துக்கும் நல்லபடியாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு போய் தாங்க வெற்றி பெற்றிருக்காரு கரிகால சோழன். அது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் வெற்றி பெறணும்னா இங்கே வந்து சுவாமியை வேண்டிட்டு போனால் நிச்சயம் நமக்கு வெற்றி தான். இந்த கோயில் எவ்வளோ பெருசு பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. கோயில் கிணத்துக்கு பக்கத்துலேயே வெண்ணி பூ இருக்குது இல்லையா, நந்தியாவட்ட பூ, அதை தான் வெண்ணின்னு சொல்கிறாங்க. அதை பாருங்கள், அதுதான் அந்த வெண்ணிப்பூ. அவ்வளோ வெண்ணிப்பூ இருக்குது. இந்த கோயில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லாருக்கும் திருநீரை கொஞ்சமாக எடுத்து தரதில்ல, அள்ளி கொடுக்குறாரு, நம்ம நெத்தியில் இட்டு விடுறாரு. பக்தர்கள் வந்து என்ன குறைய சொல்கிறாங்களோ அந்த குறைய காது கொடுத்து கேட்குறாரு. கேட்கறது மட்டும் கிடையாது, அதுக்கு என்ன பரிகாரம் அதையும் சொல்கிறாரு. இந்த கோயில் வந்து கோயில் வெண்ணி திருவாரூருங்க. தஞ்சாவூர்லேருந்து வந்தீங்கன்னா அம்மாப்பேட்டைக்கு அடுத்து இந்த கோயில் வெண்ணி இருக்குது. மெயின் ரூட்டில் இறக்கி விடுறாங்க. அங்கேருந்து பக்கத்தில் ஒரு தெரு போகுது, அந்த தெருவில் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்தோம்னா இந்த கோயில் நம்ம அடைஞ்சிட முடியும். ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கோயில்.
இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க, வாழ்க்கையில் எல்லா சுபிக்ஷமும் கிடைக்கும். அடிக்கடி கோயிலுக்கு வர பஸ்ஸும் இருக்குது. வேளாங்கண்ணி தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் வேளாங்கண்ணி போகிற பஸ் ஏறினீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரலாம். ஏறுறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு ஏறுவீங்க. கோயில் ரொம்ப நீட்டாக க்ளீனாக அழகாக இருக்குது. தேவார தலங்கள் வரிசையில் இந்த கோயில் நம்ம பார்த்துருக்கோம். இது 102வது தேவார தலம். இந்த கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயில் பாருங்கள், கோயில் குளம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோயில் குளம், அது படித்துறை, அப்படியே கோயில், எவ்வளோ அற்புதமான காட்சி. ரொம்ப அருமையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கோயில் போயிட்டு வாங்க. பாசிட்டிவிட்டி இருக்கிற இடமே கோயில் தான். நம்மளோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சுவாமிகிட்ட போய் சொல்லுங்கள். கடவுள் நமக்கு நிச்சயம் அருள் புரிவார். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.